வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இன்று இரவு 30 மாவட்டங்களுக்கு விடிய விடிய மழை பொழிவு காத்து கொண்டிருக்கிறது. ரெட் அலர்ட் விடுக்கப்படவும் கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அவை எவை 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 அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மழை பொழிவுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியூகிக்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை பொழிவுடைய தீவிரமும் தாக்கமும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தினசரி இந்த ஒரு வெப்பசலன மழைக்கு தொடர்ந்து இந்த ஒரு சூழ்நிலையிலே வட மாவட்டங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட்டை பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இது பார்க்கப்படுது. ஆகஸ்ட் மாதத்தில் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து தற்போது வரைக்கும் நீங்கள் மழையே பெறாத பகுதிகளாக இருந்தாலும் சரி, மழையே பெறாத மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு திருப்தியான மாதமாக இருக்கும் என்பதில் ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. இதில் டாப் ரெயின்ஃபாலே வட மாவட்டங்கள் தான் திரும்ப இருக்கும் போல் எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சரிவர மழை இல்லை, ஆனால் வட மாவட்டம் தான். ஆனால் தெற்கு பகுதிகள் மழை பெய்து சொல்லிக்கிற மாதிரி மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு பகுதிகள் கடலோர பகுதிகள் நல்ல பெனிஃபிட்டை அடையுது. ஓகேங்களா. ஸோ மேற்கு பகுதிகள் சரிவர பெனிஃபிட் அடையிறதில்லைன்றது உண்மைதான். ஓகேங்களா. ஈரோட்டில் மழை பெருசாக இல்லை, ஆனால் சேலத்தில் மிக கனமழை பதிவாகுது. ஓகேங்களா. ஸோ அதனால் தமிழகத்தில் ஒரு நல்ல மழை பொழிவு இருக்கும். காலையில் கடும் வெயில், உக்கிரமான வெயில் அடித்தாலும் கூட நிறைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உறுதியாக தென்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. தமிழகத்தில் குறிப்பாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 மாவட்டங்கள் நல்ல மழை பொழிவை பார்த்திங்கன்னா பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 மாவட்டங்கள் ஒரு நல்ல மழை பொழிவை இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் நல்ல ஒரு பரவலான மழை பொழிவு பார்த்திங்கன்னா இருக்கலாம். ஸோ தமிழகத்தில் வட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பொழிவும் அவ்வப்போது இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக டெஃபினெட்லி சில விதமான மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கூட பார்த்திங்கன்னா விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் டோட்டலி பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னே சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட்டின் தாக்கங்களால் சில விதமான அணைகள் நிரம்புவதற்கு இந்த ஒரு சூழ்நிலையிலே மழையானது பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இருக்கிறது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரப்போகிறது, எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உறவுகளுக்கு நன்றி. அடுத்த வீடியோ